ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது பெரிய கண்டம் முடிந்து இப்போ உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு ஜூலை 24க்கு பிறகு இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது. ஸோ என்ன மாதிரியான கண்டம் முடிந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு தடுக்க முடியாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க என்னங்கிறத அதிரடியாக பார்ப்பீங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் போல கொடுக்கவும் முடியாது, நவக்கிரகங்கள் போல கெடுக்கவும் முடியாது. நவக்கிரகங்கள் எப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. நவக்கிரகங்கள் எப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அந்த வகையில் சூரியன் இப்போ கடக ராசிக்கு வந்துட்டாரு. இது ஆடி மாதம் என்று போற்றப்படக்கூடிய புனிதமான மாதமாகும். இந்த மாதத்தில் கண்டங்கள் பெருசாக இல்லாமல் எல்லாமே முடிவடைய போகுது. மற்ற கிரகங்களும் நிறைய சூரியனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூலை 24க்கு பிறகு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ கடக ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கிய இதில் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து மெயினாக பயன் பெறுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ஆடி ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஆடி ஸ்பெஷலாக சில முக்கிய விஷயங்களை வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லணுன்னு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. அதனால் ஆடியுடைய ஸ்பெஷலாக ஆடியை பற்றிய சில முக்கிய தாள்களை எல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி வழிபாடுகளுக்கு உகந்ததாக ஆடி மாதமானது திகழ்கிறது. குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, இந்த மாதிரி அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதமானது திகழ்கிறது. ஸோ அதனால் ஆடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண மாதம் கிடையாது, ரொம்ப 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 சிறப்பான மாதம். தமிழ் மாதங்களிலே ஆடி மாதத்திற்கு எப்பயுமே தனி சிறப்பு உண்டு. ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தை அதனால் சக்தி மாதம் என்றும் அம்மன் மாதம் என்றும் அழைப்பதுண்டு. ஆடி மாதம் பிறந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களில் விழாக்களை கட்டும். இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள் ஒழிக்க சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமதி திருவிழா என அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகர்வை கொண்டு வருடத்தை உத்தராயண தாட்சானியம் என இரு பிரிவுகளாக பிரித்து வைக்கப்படும். சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் உத்தராயண காலமாகும். தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்படுது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் தாட்சானிய காலம். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தாட்சானிய காலமாக பிரிக்கப்படுது. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். தாட்சானிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும். அதனால் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பாராயணங்கள், ஜபங்கள் ஆகியவற்றிற்கு அதிக சக்திகள் இருக்குது. அதுவும் உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சானிய காலத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாகவே ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. இதை தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஒரு பழமொழி சொல்லப்படும். அதுவும் ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இந்த சமயம் தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபாடு செய்கிறது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கூழ் ஊத்துறது, இதெல்லாம் பாரம்பரியமாக முறையாக கடைபிடித்து வருவது இதனால தான். மேலும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாய செலுத்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மன் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வது வழக்கம்.
ஆனால் ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததை சுட்டிக்காட்டிய சிலர் ஆடி மாதத்தை பீட மாதம் என்று சொல்வாங்க. ஆனால் அது உண்மையல்ல. அது அவர்கள் அறியாமையால் சொல்வது. பீட மாதம் என்பதே உண்மையான பெயராகும். இறைவனை நமது மானமாகிய பீடத்தில் வைத்து வணங்கக்கூடிய மாதம்தான் என்பது இதனுடைய பொருள். அதே போல குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கு ஏற்ற மாதமாக ஆடி மாதம் இருக்கு. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடிப்புறம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி போன்ற சிறப்புமிக்க நாட்கள் வரும். மேலும் ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டுமே வழிபாடு செய்யக்கூடிய ஔவையார் நோன்பு கடைபிடிக்கப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் இந்த டைம் 17/7/2026 பிறந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஆடி பிறந்தது. ஸோ அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டை சுத்தம் செய்து அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வீட்டிலே வழிபாடு செய்யுங்க. மேலும் அன்னைக்கு பொங்கல் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து அம்மன் பாடல்கள் பாடி வழிபாடு செய்தீங்கன்னா அம்மன் அருளுங்கிறது நிச்சயமாக பெற முடியும். ஸோ அம்மன் அருள் பெறுவது இந்த மாதிரி தான். அதனால் கடக ராசிக்காரங்க இந்த அம்மன் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இப்போ கிரகங்களால் உங்களுக்கு ஆடியில் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ என்ன கண்ட முடிந்து என்னெல்லாம் நடக்கும், எது தடுக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கிறது இனி தடுக்க முடியாது. கண்டிப்பாக நல்ல பொறுப்புகள் கிடைத்தே தீரும். ஆக்சுவலி கடகராசினியர்களுக்கு பிரபவ வருடம் ஆடியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்க நாளில் உங்கள் ராசிநாதன் சந்திரனும் தனாதிபதி சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அதுவும் 12வது இடத்துல புதன் மறைந்திருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். பரிவர்த்தனை யோகத்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படும். செல்வ செழிப்பும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும். 6வது இடத்து அதிபதியாக குரு இருப்பதால் ஒரு சில காரியங்களில் தடை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும். யோகம் தரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வெற்றி நடைபோடும். தொல்லை தந்த எதிரிகள் தானாக விலகி செல்வாங்க. இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியில் 15ஆம் தேதி கரெக்டாக ஜூலை 31 அன்னைக்கு கடக ராசிக்கு புதன் வருகிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். அவரோடு உச்சகுருவும் இணைந்திருக்கிறார். நன்மைகள் அதிகம் நடைபெறும். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் உச்சகுருவோடு இணைவதால் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். வீடு மாற்றம், இடமாற்றம் விரும்பியபடி அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பணிகளிலிருந்து விடுபடுவீங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீங்க. தேக நலனில் கவனம் தேவை. பிரிந்தவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். விலகி சென்றவர்கள் மீண்டும் வரலாம். வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா என்று சிந்திச்ச உங்களுக்கு அதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் இதை தொடர்ந்து ஆடியில் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான கிரக பயிற்சி. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனாலையும் நிறைய மாற்றம் உங்கள் ராசிக்கு ஏற்படும். ஸோ இதனால் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் மிதுன ராசிக்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப்பெறும். அதுவும் வாங்கிய இடத்தை விற்று விட்டோமோ என்று நினைத்த உங்களுக்கு இப்பொழுது மீண்டும் இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது குடியுரிமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். பழைய வாகனங்கள் கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் கைகூடும். ஸோ பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலெடுத்த அனுகூலம் உண்டு. எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் சந்தித்து ஏற்றம் காண்பீங்க. மதிப்பு மரியாதை உயரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஸோ இது உங்கள் ராசிக்கு இந்த கிரகத்தினால பலன் கிடைக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு என்ன நிலைமை மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன்.
இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.